السلام عليكم ورحمة الله وبركاته. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وطهاره وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أينما كنتم يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والسلام. இறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த எல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே மாபெரும் புகழ் உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் அண்ணலும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. குறிப்பாக நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும், இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றென்றும் பொலியட்டுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் முஹர்ரம் மாதம் நிறைவடைந்து சஃபருடைய மாதத்தின் முதல் ஜும்மாவிலே வல்லவனான் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்கின்றான். அவனுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே மௌத்தை பற்றி வழி நெடுகிலும் சொல்லிக் கொண்டே இருக்குகின்றான். இந்த மௌத் என்பது நாமெல்லாம் அறிந்த ஒரு ஆயத். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்ற ஒரு ஆயத்தை நாம் பல இடங்களிலே பயான்களிலும் கேட்டிருக்கின்றோம், நம்மவர்களும் ஓதிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் மௌத்து சம்பந்தமான ஆயத்துக்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் எல்லாம் அதிகமாக தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு சூரா ஜும்மாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் மௌத்தை கண்டு விரண்டோடினாலும் கூட அந்த மௌத்தை நீங்கள் சுவைத்தே தீருவீர்கள். ஃபைன்னஹு முலாகீக்கும், உங்களை சந்திக்கக்கூடியது மௌத் என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்திலே கூறியிருக்கின்றான். அதே போல சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் பெரும் பெரும் அடுக்குமாடிகள் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மௌத்து வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே நாம் வாசித்து காட்டிய ஆயத்திலே சொல்கின்றான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, மரணம் என்பது, இந்த மௌத்து என்பது நம்மவர்களுக்கு படைத்ததிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவை எழுதி இருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். சமீப காலங்களிலே நடக்கக்கூடிய மௌத்துக்களை நாம் பார்க்கின்றோம். சென்ற வாரம் இந்த வயநாட்டிலே கொத்து கொத்தாக, குடும்பம் குடும்பமாக அவர்கள் செய்வதறியாது என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நேரங்களிலே மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டு, நிலச்சரிவு ஏற்பட்டு வஃபாத்தானவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 தாண்டி இருக்குகின்றது. சென்ற ஜும்மாவிலே சொன்னோம், ஒரு ஆலிம் ஒரு வஃபாத்தாக இருக்கின்றாங்க. அந்த ஆலிம் அவருடைய சொந்த ஊரே நம்முடைய நீலகிரி மாவட்டம் கூடலூர். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமாவுடைய சபை நிர்வாகிகள் எல்லாம் அந்த வயநாட்டிலே வஃபாத்தாகிய உலமாவுடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறி துவா செய்து, அவருடைய மகபரத்துக்காக துவா செய்து, ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக அவர்களுக்கு தொகையும் வழங்கி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். எங்களுடைய மாநில தலைவர் ஹதரத் பெருந்தகை அவர்கள் சொல்லும் பொழுது, அவருடைய தகப்பனார், அந்த வஃபாத்தான ஹஸரத்துடைய தகப்பனார் அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் அவர்கள் வஃபாத்தானது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஹஸரத் பெருந்தகை அவருடைய தகப்பனார் அவர்கள், என்னுடைய மகனார் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வைத்து வஃபாத்தாகி இருக்கிறார், அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த குடும்பம், அந்த ஹஸரத் அவருடைய குடும்பம் ஆகியது மிகப்பெரிய ஒரு ஏழ்மையான குடும்பம். அவர்கள்தான் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த வயநாட்டு பகுதியிலே இமாமத்திலே சேர்ந்து நல்ல முறையிலே பணியாற்றி கொண்டு குடும்பங்களை எல்லாம் காப்பாற்றி வந்தார் என்பதாக அவருடைய தகப்பனார் அவர்கள் சொன்னார்களாம். எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எப்படியே இருந்தாலும் நம்மவர்களுக்கு மௌத்து வந்தே தீரும் என்பதை நாம் முதலில் ஈமான் கொண்டு இருக்கின்றோம். அது மௌத்தை நமக்கு எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது. அப்படி தெரிந்தோன்னு சொன்னா நம்முடைய மக்கள் வேற ஒரு மாதிரி லெவல் ஆயிடுவாங்கிறக்க அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருக்கான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எதற்காக இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த மௌத்தின் மூலமாக நம்மை நிராசையாகி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு, அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்றெல்லாம் எந்த ஒரு காலத்திலும் சொல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக இப்படி சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான், முஃமின்களாகிய நம்மவர்களை பார்த்து, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் ஒரு பொழுதும் நிராசையாகி விடாதீர்கள். ஏதோ ஒரு துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் உங்களுக்கு நிகழக்கூடிய நேரத்திலே நீங்கள் நிராசையாகாமல் என்னிடம் முறையிட்டீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்கிறேன் என்பதாக வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு பல இடங்களிலே திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதன் அடிப்படையிலே கொத்து கொத்தாக மௌத்துக்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே பேரிடர்களின் மூலமாக வஃபாத்தாகிய மக்கள் எவ்வளவோ நபர்கள் இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், சமீபத்திலே கொரோனா காலத்திலே ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டு முசாபகா செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கூட இல்லாமல் நம்முடைய காதுகளிலே வாய்களிலுமே இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தை தான் அதிகமாக வந்து கொண்டிருந்ததை நாம் கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு முன்பதாக நாம் நடைமுறைகளை பார்த்தோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதெல்லாம் மனிதருடைய விஷயங்களிடத்தில் அல்ல, மனிதரிடத்தில் எதுவுமே இல்லை. மனிதருடைய விஷயங்களை விட அல்லாஹ்வுடைய விஷயம் மிகப்பெரிய ஒரு மகத்துவமானதாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, மனிதருடைய விஷயங்களிலே அல்லாஹ் தான் ஜெயிப்பான் எல்லா காரியங்களிலும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ நம் மானவாளியை வைத்திருக்கின்றோம், நாம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்குகின்றோம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு இருக்குகின்றோம். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நொடி மாறும் என்பதை நாம் நிச்சயமாக நம்முடைய மனதை தொட்டு எண்ண கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றது, வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தங்களுடைய விஷயங்களிலே மிகைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடியாருடைய விஷயங்களில் அல்லாஹ் மிகைத்து அல்லாஹ்தான் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த திருமறையிலே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அருளியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ், இதன் அடிப்படையிலே நம்மவர்கள் மௌத்தை அதிகமான முறையில் நினைக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நம்மவர்கள் அசருடைய நேரத்திலே துவா செய்கின்றோம். அசருடைய நேரத்திலே துவா செய்யக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கின்றோம்? சக்கராத்து மௌத்தை விட்டு அல்லா சக்கராத்துடைய வேதனையை பாதுகாரு, நல்ல மௌத்தை கொடு, எங்களுக்கு நிம்மதியான மௌத்தை கொடு, மௌத்துக்கு பின்ன உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு. அல்லாஹ்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி, மௌத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்தை கொடு. வமா ஃபி பாதல் மௌத்தி, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையும் எங்களுக்கு பரக்கத்து கொடு அல்லாஹ்னு சொல்லி நம்ம துவா செய்யணுமா. இப்படி இந்த துவாவை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஞாபகம் வருகின்றது. எங்களுடைய ஆசிரியர் தந்தை மர்ஹூம் அல்லாமா கலீல் அஹ்மத் கீரூனி ஹஜரத் அவர்கள் ஒரு பயானிலே சொன்னார்கள், மௌத்துடைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மக்கள் வாழ்க்கையிலே பரக்கத்து கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கேட்கின்றார்கள். அப்படி கேட்டவுடனே எங்களுடைய ஹஜரத் பெருந்தை அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத் என்ற ஒரு துவாவை ஒரு நாளைக்கு நீங்கள் 300 தடவை ஓதினீர்கள் என்று சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தை லேசாக்குவான். மௌத்துக்கு பிள்ளை உள்ள வாழ்க்கைக்கு அது மிக அஸ்திவாரணமா இருக்கும். நீங்க கபருடைய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாகும் என்பதை எங்களுடைய ஹஜரத் பெருந்தை அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஞாபகம் வந்து விட்டது. அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய அருளே, நாம் ஒவ்வொரு நேரமும் அதிகமான முறையிலே எங்கிருந்தாலும் மரணம் வந்து தீரும் என்பதில் எந்த ஒரு மனிதராலும் மறுக்க முடியாத ஒரு சூழல். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் இந்த மௌத்தை பற்றி பல இடங்களிலே சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த ஆயத்திலே ஐனமா குந்தும், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது சூரத்து நிசாவிலே இருக்கிறது, 4ஆம் ஜுஸுவிலே. அப்ப நமக்கு ஒவ்வொரு மௌத்திலையும் நம்மவர்கள் கலந்து கொள்கின்றோம். கபருடைய அடக்கம் பண்ணக்கூடிய நேரங்களிலே நாம் அவர்கள் யாசின் ஓதுகின்றோம், துவா செய்கின்றோம். எதற்காக? நம்மவர்கள் அந்த மௌத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக நமக்கு மௌத்துடைய ஞாபகம் வரும். நாள் இப்படித்தான் நம்மவர்களையும் ஒரு சந்துக்கு பெட்டியிலே ஜனாசாக வைத்து ஜனாசா தொழு வைக்கப்படும் என்பதையெல்லாம் சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மௌத்துடைய விஷயங்களையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லப்படுகின்றது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய 6 குணங்களில் ஒரு குணம், யாரேனும் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு மக்ஃபிரத்துக்காக துஆ செய்ய வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இன்றைய தினம் நம்முடைய மஹல்லாவில் ஒரு வஃபாத் மௌத் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக நாம் எல்லாம் அதிகமான முறையிலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி என்ன ஏது என்பதெல்லாம் நம்முடைய அனைவர்களுக்கும் தெரியும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய மனதிற்கு தகுந்தார் போல அவர்களுக்காக தாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியர்களே, இதன் அடிப்படையிலே இந்த மௌத்து என்பது முதலிலே சொன்ன கொத்து கொத்தாக வயநாட்டிலே மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய மக்களாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்கின்றது. முதலிலே வஃபாத்தானவருடைய குடும்பத்துக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அடுத்து அவருடைய பொருளாதாரங்களுக்கு என்ன வழியோ அதை நாம் செய்து கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பொதுவாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட கேரளாவில் உள்ளவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தாலே எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க முடியும், அந்த மாநில அரசாங்கம் செய்து கொடுத்து விடும் என்றெல்லாம் நம்மவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அன்பானவர்கள், அல்லாஹ்வியர்களே, இதை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு எப்படி வேண்டாலும் எந்த ஒரு சூழலிலும் ஆபத்துகள் பேராபத்துகள் வரலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே முஃமின்களாகிய மனிதர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலிலே அந்த மனிதர் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் ஆடை இல்லாமல் இருந்தால் அவருடைய அவரத்தை, அவருடைய அமானத்தை, அவரை மறைக்க வேண்டும். அவருடைய உறுப்புகளை மறைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று இப்படி ஒரு 3 வழிமுறைகளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மவர்கள், அதுவும் நம்முடைய கொடைக்கானலுடைய மக்களாக நம்மவர்கள் எப்பொழுதுமே நம்மவர்கள் கொடை வள்ளல்களாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் நல்ல முறையிலே கொடை வள்ளல்களாக ஆகி நம்முடைய வியாபாரங்களில் தொழில் துறைகளை பரக்கத் செய்வானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதவி என்பது ஒரு மனிதருக்கு ஒரு உதவி ஏற்பட தேவை என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அவர் பேரிடர் காலங்களிலே
கஷ்டமான சூழ்நிலையிலே அவர்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் மிகப்பெரிய உதவி என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு ஹதீஸை நாம் படித்தேன். அதில் பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்மவர்கள் உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதுடைய அந்தஸ்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்மவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த மறைந்த அந்த மதீனா நகரில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே நம்மவர்கள் 30 நாள் இல்ல 100 நாள் இஅ்திகாஃப் இருந்தாலும் கூட அந்த நன்மை நமக்கு ஒரு ஏழைக்கு இப்படிப்பட்ட மரணித்து கதிகலங்கி இருக்கக்கூடிய அந்த வயநாட்டு மக்கள் மட்டுமல்ல, எங்கெல்லாம் பாதிப்பாக ஏற்படப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நம்மவர்கள் 30 தினங்கள் இஅ்திகாஃப் இருந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியிலே சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி அவர்கள் தங்களுக்கு வேண்டிய பணங்கள் எல்லாம் சம்பாதித்து வைத்திருந்தார். அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய இறுதி கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சஹாபி அவர்கள் பணங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு சிக்கலான மனிதருக்கு உதவி செய்து விட்டார். எவ்வளவு பணம் என்பது கூட தெரியாமல் அந்த மனிதருக்கு, அந்த சிக்கலான மனிதருக்கு அந்த சஹாபி அவர்கள் உதவி விட்டார்கள். உதவிய உடனே அவருடைய அந்தஸ்தை பற்றி எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்றார்கள். அந்த சஹாபிக்கு கிடைத்த ஒரு அந்தஸ்து என்னவென்றால், அவர்கள் ஹஜ் செய்வதற்காக சேர்த்து வைத்த பணத்தை தர்மம் செய்ததினால அவருடன் ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அவர் வரவில்லை. ஆனாலும் கூட அந்த இடத்திலே மக்கத்துல் முகர்ரமாவிலும் சரி, மதீனாவிலும் சரி, தவாப் செய்யக்கூடிய இடங்களிலும் சயீ செய்யக்கூடிய இடங்களிலும் எல்லா இடங்களிலுமே இந்த சஹாபியை அவருடன் வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தார்களாம். பார்த்து விட்டு ஹஜ்ஜை முடித்து விட்டு அவர்கள் எல்லாம் வந்த உடனே கேட்கின்றார்கள், நாங்கள் உங்களை ஹஜ்ஜில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய மாபெரும் குதிரத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமை. அந்த சஹாபிக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பணத்தை சேர்த்து வைத்ததின் காரணமாக ஹஜ்ஜுடைய நன்மையை அவரே போய் நேரடியாக ஹஜ் செய்து, எப்படின்னு சொன்னா அவருடைய உருவத்தில் மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் செய்ய வைத்து அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை வழங்கினான் என்பதாக வரலாறுகளை நாம் காண்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே, இதே போலதான் அப்துல்லா பின் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி அவர்களும் இருந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, பேரிடர்களை தவித்துக் கொண்டிருக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே அவர்கள் என்ன நினைத்தார்கள், தங்களுடைய பொருள்கள் எல்லாம் மாறி வழங்கி விட்டார்கள். அவர்களுடைய சூழ்நிலையே அதைவிட பொதுவாகவே நம்முடைய பழமொழியிலே சொல்வார்கள் அல்லவா, கணக்கு போகத்தான் தானம் என்று சொல்வார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் பழமொழியிலே சொல்லக்கூடிய நேரத்தில் தனக்கு போகத்தான் தானம் என்று சொல்வார்கள். அந்த தானத்தையும் மீறி அவர்கள் தங்களுடைய உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபை பெருமக்களுக்கெல்லாம் உதவி செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதராக திகழச் செய்தான் என்பதாகவும் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. அன்பான அல்லாஹ்வினர்களே, எனவே நம்மவர்கள் இப்படி சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இப்படி ஒரு காலகட்டத்திலே சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, தர்மம் செய்வதன் மூலமாக, சதகா செய்வதன் மூலமாக 2 பெரும் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறார். 2 பெரும் தன்மையிலே முதலிலே நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்து நீங்குகின்றது. அதே போல இரண்டாவது சொல்லப்படுகின்றது, எவரொரு இப்படிப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்கின்றோமோ அப்படிப்பட்ட நபருக்கு அவர்கள் மௌத்துல் சூ, கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பாதுகாக்கிறார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியசாலிகள் நம் அனைவரும் ஆக்குவானாக. எனவே சங்கீதக்குரியவர்கள் அல்லாஹ்வினர்களே, இன்ஷா அல்லாஹ் ஃபர்லுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஜனாதா தொழுகை இருக்கின்றது. தாங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தங்களால் முடிந்த அளவல்ல, உங்களால் எவ்வளவோ முடியுமோ அந்த அளவு கொடைவள்ளலாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் இந்த வயநாட்டு மக்களுக்காக தங்களுடைய பணங்களை வாரி வழங்கி என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள்
வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நம்முடைய திண்டுக்கல் தால் யூசுஃபி அரபிக் கல்லூரியை கொண்டு ஒப்படைத்துடுவோம். அவர்கள் அங்கிருந்து சென்று ஒரு குழுவுகளாக நேற்றைய தினம் பேசும்போது கூட ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், வட்டார மாவட்ட ஜமாத் உலமாவுடைய செயலாளர் சொன்னார், நீங்கள் எல்லாம் ஒரு பணத்தை சேகரித்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கென்று தகுந்த முறையிலே ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த பணத்தை யாருக்கு ஹக்கான முறையிலே போய் சேரணுமோ அப்படிப்பட்ட ஏற்பாடோடு இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டாரங்களிலுமே செய்கிறார்கள் இன்றைய தினம். அதனால்தான் இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லப்படுகிறது. எனவே ஜமாத்தார்களே, தாங்கள் கருணை உள்ளம் படைத்த மக்களாக நம்மவர்கள் அல்லாஹுக்காக நம்முடைய எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் வாலி ஏந்தி வருவார்கள். அந்த வாலியிலே தங்களுடைய மனத்தை நீங்கள் போட்டு எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நற்பாக்கியத்தை பெற நாம் அனைவரும் முனைவோமாக. இப்படிப்பட்ட பேராபத்துகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளையும் காப்பாற்றுவாமாக. அன்பானவர்கள் எல்லாம், இன்னொரு விஷயம், இந்த மௌத்து சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்தில் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 வகையான மௌத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. 7 வகையான மௌத்து. மௌத்துல் ஃபுஜா, திடீர் என்ற ஒரு மௌத்து. திடீர் மௌத்தை விட்டு நீங்கள் பாதுகாருங்கள், அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அதே போல கெட்ட முடிவுடன் மௌத்தாகிற மௌத்தை விட்டு நீங்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. நெருப்பிலே எரிந்து சாம்பலாகி வஃபாத்தாகிறதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. ஆற்றிலோ குளத்திலோ குளிக்கக்கூடிய நேரங்களிலே மூழ்கி நீங்கள் வஃபாத்தாகதை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதே போல ஒரு நிலநடுக்கம், பேரிடர்கள், இப்படிப்பட்ட மௌத்துகளை விட்டெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிநடத்தி துஆவை செய்ய சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் நம்மவர்கள் அதிகமான முறையிலே செய்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்கி நம்முடைய ஊரும் நம்முடைய மாவட்டமும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய இந்தியாவும் முழு அமைதியை பெற்று வல்லோனாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் சந்தோஷம் முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே எந்த ஒரு இடர்களும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேராபத்துகளை விட்டையும் பேரிடர்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்வதனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.